ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா பல்ப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளியாகி அருண் பிரபு அவர்கள் இயக்கத்தில் வெளியான நம்ம சக்தி திருமகன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்பவே விறுவிறுப்பாக போகும். ஒரு பிரேக் த்ரூ அங்கங்கே வச்சுருந்தாலுமே ஒரு சின்ன அந்தந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் எதுனா இருந்தாலுமே ஸோ படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ படத்துடைய கதைக்களம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சீக்வன்ஸ்க்கும் ஒரு கேரக்டருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதே சொல்லலாம். ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கொடுக்கலனாலும் ஹீரோஸாக இருக்கட்டும், அங்கங்கே வர சின்ன சைட் ரோல், செல்முருகன் சாரோடைய கேரக்டராக இருக்கட்டும், எதுனாலுமே அந்தந்த ரோலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, செலின் ஆர்காலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இப்போ ஃப்ளாஷ்பேக்குக்கும் சரி, இப்போ வர ப்ரெசன்ஸுக்கும் சரி, ஒரு கலர் கிரேடிங், கலர் டோன் வச்சு ஒரு கேமராவோட ஸ்க்ரீன் பிளேல வந்து அங்கங்கே அந்தந்த டிஃபரன்ஷியேட் வந்து அவர் அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேமாண்டரி கிராஸ்டா இவங்க ரெண்டு பேரும் வந்து எடிட்டிங் ஒர்க்கில் சினிமாட்டோகிராஃபியை எப்படி அழகாக எடிட்டிங்கில் கம்பைன் பண்ணி காட்டணுன்றத ரொம்பவே ஒரு கிறிஸ்டல் கிளியராகவும் ரொம்பவே தெளிவாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காகவும் ஆடியன்ஸுக்கு அவங்க அழகாக ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய மியூசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் விஜய் ஆண்டனி சார் அவரோட மியூசிக்கில் காட்டியிருக்காரு. பாடல்கள் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பிஜிஎம்ஸ் வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவர் நடிக்கிற ஒரு படங்களையுமே ஒரு கேரக்டருக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து ரொம்பவே அழகாக காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் அவருடைய ஆக்டிங் அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மாஸாகவும் கிளாஸாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். காதல் ஓவியம் கண்ணன் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆக்டிங்கும் இந்த படத்தில் ரொம்பவே பெருசாக பேசக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாகை சந்திரசேகர் சாராக இருக்கட்டும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நம்ம வாகை சந்திரசேகர் சாரோடைய வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலாகவும் ரொம்பவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டைலாக்ஸாகவும் படத்துடைய டைலாக் ரைட்டிங் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்குன்னு மட்டும் சொல்லாமல் படத்துடைய எல்லா இடத்துலையுமே டைலாக் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வசனங்கள் அங்கங்கே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி சார்கள் அவர்களுடைய பிஜிஎம்ஸும் சரி, வசனங்கள் இல்லாத இடங்கள்லையும் அவருடைய பிஜிஎம்ஸை வச்சு இந்த படத்தை ஒரு அழகாக ஒரு மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய கதை அப்படி என்னன்றதை கேட்டிங்கன்னா, படத்தோட வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு பெரிய லாபிஸ்டாக இருக்கார். அவர் தன்னால் என்ன முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதோடைய நெட்வொர்க் வச்சுக்கிட்டு அவர் வந்து அதை என்னெல்லாம் பண்ணி எப்படி சாதிக்கிறாரு அப்படின்றத பற்றி கதை தான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம அபியங்கர், நம்ம காதல் ஓவியம் கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு சின்ன கிளாஷில் ஆரம்பித்து படம் ஃபுல்லாக அது எந்த மாதிரி போகுது, இதை வந்து கடைசி வரைக்கும் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த கதை. நம்ம அருண் பிரபு சார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அருவி, வால் இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு இப்போ இதோட அவருடைய 3வது படம். விஜய் ஆண்டனி சாருக்கு இது 25வது படம். ஸோ இந்த அருண் பிரபு சார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த அருவி வந்து அப்போதைக்கு பேசப்படக்கூடிய ஒரு நல்ல படமாகவே அவருக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்பவே பேசப்படும் அப்படின்றத நினைக்கிறேன். படம் வந்து ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கான படம்லாம் கிடையாது, நல்ல படம் தான். ஸோ நிறைய பேர் பிலோ ஆவரேஜ் அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஸோ படம் வந்து கண்டிப்பாக எபோவ் ஆவரேஜ் படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படம். அரசியல் இப்படி பேச முடியுமா அப்படின்றத படத்தில் வந்து அங்கங்கே நான் பேசுவேன்னு ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. நம்ம நாட்டு அரசியலில், நடப்பு அரசியலில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஸோ அரசியல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய நாலேஜ்லாம் இல்லைன்னா கூட இந்த படம் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 87 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.